Hi viewers, welcome to Helen's Info. நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க பூமி தன்னை தானே சுத்திட்டு வருது. இதுக்கு துணைக்கோள் மூணுங்க. இப்போ நிறைய ரிசர்ச்சர்ஸ் இந்த சன்ல மூன்ல நம்ம எர்த்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா இப்போ சன்னாலையும் மூணுனாலையும் ஏதோ ஒரு பாதிப்பு நம்மளோட பூமிக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு ப்ரிகாஷன்ஸாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரிசர்ச் பண்ணும்போது மூன் இது நம்ம எர்த்தை விட்டு 1.5 இன்ச்சஸ் நவுந்துகிட்டே இருக்குது வருஷம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நவுறதுனால நம்ம பூமிக்கு பாதிப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இன்னைக்கு நம்மளோட வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம பூமி ஃபார்ம் ஆகிறதுக்கு 450 கோடி வருஷங்கள் ஆச்சுங்க. இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வரதுக்கு ஏன் அப்படின்னா பூமி ஃபார்ம் ஆகும்போது இந்த சன் மாதிரி தான் ஒரு ஃபயர் பால் மாதிரி ரொம்பவே ஹீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அதோட ரெவல்யூஷனால இன்னைக்கு ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒரு உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரு பிளானட் மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் செடி கொடி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஹியூமன் மேன்கைண்ட் சொல்லிட்டு எல்லாமே இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்டன்சியாக நல்லபடியாக வாழ்ந்துட்டு வர்றதுக்கான கிளைமேட்டிக் கண்டிஷன் ஏற்பட்டு இருக்குதுங்க. இந்த பூமி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா? அப்போ ஒரு பெரிய பிளானட் இந்த பூமி மேல கொலைட் ஆகுது. அந்த பெரிய பிளானட் இந்த வெப்பத்தை தாங்க முடியாதனால அது வெடிச்சு சிதறுது. இப்படி சிதறும் போது ஒரு பார்ட் ஆஃப் அந்த பிளானட் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல உட்காந்துட்டு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்லயே அது நவுந்துட்டு இருக்கு. மீதி பார்ட்ஸ்லாம் எரிக்கற்களாகி இந்த யூனிவர்ஸே சுத்தி வந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு பார்ட் நம்மளோட பூமி கூடயே இருக்குதுன்னு, அதுதான் மூணும். இது நம்மளுக்கு நேச்சுரலா நைட் டைம்ல லைட் ரேஸ் எமிட் பண்ணுது. அதனால இது நம்ம நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. ஆனால் பூமி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு ரொட்டேஷன் இருக்கு இல்லைங்களா, 1 டேக்கு 24 ஹவர்ஸ் சொல்ற பாருங்க, அந்த மாதிரி இல்லாமல் 8 ஹவர்ஸ்லேயே அழகாக ரொட்டேட் ஆகுமா, தன்னைத்தானே சுற்றிக்குமா. இந்த மாதிரி சுற்றுறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி சுற்றும் போது சன்ரைஸ் எங்கெங்கெல்லாம் படுதோ அந்த டைமுக்கு அந்த இடத்துல மார்னிங் ஆகும், தட் இஸ் டே டைம் ஆகும். அதே லைட் படாத இடம் அதுக்கு ஆப்போசிட்டான இடத்த நைட் டைம் ஆகும் நம்ம வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு மெயின் சோர்ஸே மூணுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட பூமி ஜஸ்ட் லைக் தட் ஒரு 8 ஹவர்ஸ்ல சுற்றி வந்துட்டு இருந்தது. இந்த பர்டிகுலர் மூன் எப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல அட்டாச் ஆச்சோ அப்போ இந்த பூமி சுழற்சி ரொம்ப கம்மியாகுச்சு. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் எடுத்துக்குது, 24 ஹவர்ஸ் எடுத்துக்குது ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இதனால தான் கிளைமேட்டிக் கண்டிஷன்லேருந்து அவங்க இருக்க மக்கள் வாழ்றதுக்கு தகுதியான எல்லா நிலைமைகளும் நம்மளுக்கு தோன்ற மாதிரி மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால நம்ம மூணுக்கு தான் என்ன சொல்றது தேங்க்ஸ் மாதிரி சொல்லலாம். இப்படி இருக்கும்போது ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, வருஷம் இந்த மூணோட டிஸ்டன்ஸ் இவங்க கால்குலேட் பண்ணும்போது 1.5 இன்ச்சஸ் நம்மளோட பூமியிலேருந்து அப்படியே இந்த மூணு வெளியே போயிட்டே இருக்குது. இப்போ பை சான்ஸ் இப்படி வெளியே போயிட்டே இருக்குது, ஒரு நாள் இதுகிட்ட இருக்கிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வீக் ஆச்சுனாலோ இல்லை பிரேக் ஆச்சு அப்படின்னாலோ இந்த மூன் இந்த எர்த்தை விட்டு போயிடும். அப்போ அந்த நேச்சுரல் சேட்டலைட் போயிடுச்சு அப்படின்னா எர்த்தோட நிலைமை என்ன ஆகும்? அப்போ நம்ம மறுபடியும் அந்த 8 ஹவர்ஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கே வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ரொம்பவே பதறி போயிருக்காங்க. இப்படி நடந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி மாறும், அதுக்கான ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்த மூணுலாம் விலகி போகுதுன்னு பேசுகிறோமே, இது எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்திருக்கும். என்னன்னா 1960s நிறைய ரிசர்ச் பண்ணணும், சேட்டலைட் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், மூணுக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வத்தோட அமெரிக்காவும் ரஷ்யாவும் மாற்றி நிறைய காம்படிஷனாக பல ரிசர்ச் பண்ணி பல விஷயங்களை இவங்க கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி தான் மூணுலையும் லேண்ட் ஆகுனாங்க. இப்போ இவங்க மூணில் லேண்ட் ஆனோடனே அங்கே ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பதிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க, அங்கே வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஏர்த்லேருந்து ஒரு லேசர் லைட்டை நம்ம சென்ட் பண்ணாவே போதும், அந்த ரெட்ரோ ரிஃப்ளெக்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் ஏர்த்துக்கு ட்ராவல் ஆகும். ஸோ இது போய் டச் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுதுக்கு பாருங்க, அந்த லைட் ரேஸோட டிஸ்டன்ஸை இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இப்படி கால்குலேட் பண்ணும்போது தான் ஒவ்வொரு இயருக்குமே 1.5 இன்ச்சஸ் அந்த மூன் நம்ம ஏர்த் விட்டு நவுந்து போகிற விஷயத்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உடனே நடக்காது, ஆனால் இது நடந்தால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்பயுமே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா ஒரு ப்ரிகாஷன்ஸாக இருக்கிறது நல்லது. இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல ரீசன் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ அமாவாசை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மூடே இல்லாத நாள் அன்னைக்கு நம்ம கடற்கரைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடல் கொந்தளிச்சிருக்கும்.
ஒரு ஆக்ரோஷமான ஒரு கொந்தளிப்பு இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வந்து விக்ரஸாக அப்படியே வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இப்போ 3 இல்லாமல் போச்சுன்னா இந்த விக்ரஸ் வந்து எல்லா நாளும் இருக்கும். ஸோ விக்ரஸ் இப்படி இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து அதோட பிளேஸ்லேருந்து மாறி மாறி வேற இடத்துக்கு ஃப்ளட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் இருக்க உயிரினங்கள் அழியறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு மெயின் ரீசனாகவே பார்க்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த 24 hours ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மறுபடியும் 8 hours ஆஃப் ரொட்டேஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. மேபி அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எர்த் எவ்வளோ வெப்பமாக இருந்ததோ அந்த வெப்பநிலைக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த வெப்பநிலைக்கு போச்சு அப்படின்னா இந்த ஸ்னோஃபால் ஏரியாஸ், இந்த ஐஸ் கட்டியாக இருக்க மலைகள்லாம் வந்து உருக ஆரம்பிச்சிடும். இந்த உருகி நிறைய ஃப்ளட்டு, இதனாலேயே வந்து அந்த வெப்பத்தன்மைனால ஹியூமன் பீயிங்ஸோ இல்லை உயிரினங்களோ வாழ முடியாமல் இந்த ஃப்ளட்டுன்னு சொல்லிட்டு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் சொல்லிட்டு எல்லாம் வந்து நம்மளை பாதிக்கும். இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக உயிரினமே இல்லாமல் அழியறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் இவங்க முன் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.